இன்றைக்கி சோள அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவு அரைக்கிறதுக்கு 1 டம்ளர் சோளம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பயிறு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்திருந்த சோளம், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சோன்னா அதே தண்ணியவே அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுருங்க. பாருங்கள் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அரைச்சிடலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை சுட்டுடலாம். இந்த மாவு புளிக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க, உடனே சுட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.